ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பெர்டா. இது வந்து பார்ட் 2. போன வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வால் கிளைம் டுட்டோரியல்னு நினைக்கிறேன். போ இப்படி தான் எல்லாம் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ்ஸா? ஓகே ஜம்ப்பு. வாடா நம்மக்கிட்ட அடி வாங்கணும்னு அவ்வளோ ஆசை. அண்ணா என்னையும் ஒரு அடி அடிங்கன்னு ஓடி வரானுங்கப்பா. கவலைப்படாதீங்க தம்பிகளா, எல்லாத்துக்கும் நம்ம அடி கிடைக்கும். பை 1 get 1 ஃப்ரீயாக கிடைக்கும். அடப்பாவி, நான் சொன்னதுக்கு நம்மளே அடிச்சிட்டான். நான் தைரியம் தான் டேய் பிளாக்கெல்லாம் பண்ணுறீங்களாடா? அவனை ஏற்றி விட்றேன். செத்துட்டான் பையன். என்னை தொட்டவனை நான் ஒரு நாள் விட்டதில்லை. ஓடு, எல்லாத்தையும் பறக்க விட்டு அடிப்பண்டா. சாப்பிட டே சாப்பிடும். சுற்றி அடிக்கிறோம்ல இன்னொருத்தனா. ஏன் நீ மட்டும் சிங்கிளாக வர? எல்லாத்துக்கூடயும் வர வேண்டியதானே? இன்னொருத்தனா கூட்டிகிட்டு வேறு வந்திருக்கிற. இப்போ இவன் சிங்கிளாக தானே இருக்கான். நான் சிங்கிளாக இருந்தாலும் சிங்கம் மாதிரி போராடுவேன். கிழிச்ச கிராட்டோஸ் முன்னாடி எவனும் நிற்க முடியாதுடா. ஹெல்த் அந்தளவுக்கு குறையில, இருந்தாலும் எடுத்துக்குவோம். நான் செவுத்தில் ஏறணுமா? இல்லை செவுத்தில் ஏறணும். இல்லை நான் இதை உடைக்கணும். ஆமாம், பேசாம ட்ரையாங்கிள் அழுத்திருந்தாவது டக்குன்னு உடஞ்சிருக்கும். வந்தாச்சு. எறும்பு மாடு பாஸ் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். நான் தாண்டா எறும்பு மாடு. எல்லாத்தையும் முட்டி ஏற்றுறான்ப்பா. வரண்டா டே. உன் சாவு ஏன் கையில் தாண்டா எறும்பு மாடு. அவன் பேர் இன்னொன்று கிராப்பிள் பாயிண்ட் டுட்டோரியல். 0 ஹோல்டு பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணிடணும். ஓகே எறும்பு மாடு வந்துட்டேன். பறந்து வந்து அடிக்கிறோம்ல. அசால்ட்டு அடிக்கிறானே. ஏன்டா கையில் என்னடா கத்தி வச்சுருக்கிற? இவ்வளோ பெருசாக இருக்கு. எருமை மாடுக்கு இவ்வளோ பெரிய கத்தியா? எதுக்கிட்ட உஷாராக தான் இருக்கணும். காய்ஸில் எருமை மாடு வந்து பார்த்திங்கன்னா என்னை போட்டு தள்ளிடுச்சு. அதாகப்பட்டது பாருங்கள் நீங்களே. எருமை மாடு கொன்னுடுவாங்க காய்ஸ். காலத்தையும் தேய்க்கிறான். ஒரே பொருளில் போட்டுட்டான். அவ்வளோதான். அதனால் ரீஸ்டார்ட் ஃப்ரம் லாஸ்ட் செக் பாயிண்ட்லேருந்து வரேன். ஓகே, இன்றைக்கி அந்த எருமை மாடு சாவு என் கையில் தான். இந்த கிராட்டோஸ் ஒரு தடவை பண்ண தப்ப திருப்பி பண்ண மாட்டான். எருமை மாடு கொஞ்சம் பொறுத்துக்கோ. உன் சாவு என் கையில் தான்டா. மூஞ்ச வேறு க்ளோஸ்அப்பில் அடிக்கடி காட்டுறான்ப்பா, பார்க்க முடியல. எத்தனை டைம்டா அந்த பாயிண்ட் வரும்? ஓகே ஹோல்டு பண்ணியாச்சு. சாப்பிடா கத்தி வச்சா போடுறா. இந்த டைம் அவன் பாச்சா படிக்காதடா. டேய் உன் கத்தியா இல்லை என் கத்தியான்னு பார்த்துடலாம்டா. போடு கூடாது. போடுத்துட்டு சாவு. டிஃபன் நல்லாவே பண்ணுறல. சொல்லி வாய்மூல அடிக்கிறானே. அஜாக் போடு. எங்கடா மூளையாக போய் கத்துற? ஆனால் கத்திக்கிட்டே இருக்காங்க. பயமாக இருக்குது. ஜம்ப் பண்ணால் சாவடிங்க. டேய் ஸ்கைலா, நீ என்ன இங்கே பண்ணுற? அடி வாங்கிட்டு ஓடி போனில. திரும்பி வந்துருச்சு. 2 பேரும் டேக் டீம் போட்டு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன மறைச்சி பார்க்குது? சாப்பிட்லாமா வேணாமான்னு பார்க்குறியா? நீ மட்டும் என்ன சாப்பிட்டா பிளேடை விட்டு குடல் காயெல்லாம் பிச்சு எடுத்துடுவேன். இப்போவே பிச்சு எடுக்கிறேன் பாரு. வெட்டி போடு. நீ எத்தனை டைம் வாங்கிட்டு வந்தாலும் அடி வாங்கிட்டு தான் போவா ஸ்கைலா. எருமை மாடு, நீ என்ன ஃப்ரெண்டாக கூப்பிட்றியா? டேய் ஏன்டா இங்கே ஒரு சிங்கிள்ஸ் போயிட்டுருக்கோம், நீங்கள் ஏன்டா இடையில வரீங்க? அவங்கள யோசிச்சு முடிக்கிறேன். சாவு. இவனுக்கு வந்தாலே சுற்றி அடிக்கிறது தான் பெட்டர். இந்த எருமை மாடு வேறு கத்தி ஆனா சட்னி பண்ணுதுப்பா. இருங்கடா அவங்கள எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு அந்த எருமை மாடை தனியாக டீல் பண்ணிக்கிறேன். எருமை மாடுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா? ஸ்கையில் ஒரு பக்கம் வருது, இந்த ஆளுங்க ஒரு பக்கம் வரானுங்க. கோலையான எருமை மாடு இல்லை. சிங்கிள் வர சொன்னால் யாரையோ கூட்டிகிட்டு வருது. இப்போவா சிங்கிளாக தான் வரும். எருமை மாடு தான் கூட்டமாக வரும். ரொம்ப அடிக்குதே. சாவு. குத்துறா. போடுது. எவ்வளோ நேரம்டா இதை அடிச்சிட்டு இருக்குது? சாவே மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங் பாடியாட்டுருக்கு. இதை துடிக்க கொல்லாமல் நான் விட மாட்டேன். சாவுடா. போடு விடாமல் காம்பேட் பண்ணிடணும். ஹிட் அதிகமாக வந்துடணும். அப்போ தான் சாகும். இதுவும் அடிக்க மாட்டேங்குது, என்னையும் அடிக்க விட மாட்டேங்குது. பயமாக இருக்கு. வெட்டுதே. அதே மாதிரி ஆயிருமோ? இல்லை ஹெச்பி நிறையாவே இருக்குது. அங்கங்கே ஜொலிச்சிட்ருக்குது. தப்பாயிடுச்சு. விட்டு ஏற்றிட்டானே, தூக்கி வீசுகிறானே.
இந்த எருமை மாடுக்குனாலாம் ஏதோ மாதிரி சர்க்கிள் கேட்டுருச்சு. போடு வரண்டா, கத்தி எடுத்துக்கிடு குத்துடா. கொடு 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 சாவ். அவ்வளோ கத்தி வச்சுட்டு தடுக்குதுடா, தடுக்குதே. சாவ் 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 சாவ மாட்டேதே. போடு, செத்துருச்சு. துடிக்க கொண்டுட்டான் கிராட்டோஸ். அவ்வளோதான். எருமை மாடே நீ கொன்னில, ரிவெஞ்சு வாங்கிட்டேன். என்ன இதை இழுக்கணும். அந்த ஜெயில் திறக்குது. ஓகே, இப்போ மேலே போய் ஏறணும். ஐயோ, ஏன்னா அது ஃபஸ்ட்லேருந்து வருது. லாக் பண்ணிட்டு போகணுமோ? எப்படிலாம் வைக்கிறானுங்க. ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ சவுத்தில் இருக்கணும். இந்த சவுத்து ஜம்ப். இந்த கேமு எல்லாம் பண்ணது தான். ஹோல்டு பண்ணால் போவோம். ஜம்ப்பு. இருட்டாக இருக்குது. லெஃப்ட் ஆர் ரைட். ரைட்டு ராங்காக போச்சு. ஐயோ, சரி லெஃப்ட்டு. போ. என்ன குகை இவ்வளோ பெருசாக போகுது. அடிக்கடி ஷேக் ஆகுது, அதிருது. ஒருவேளை ஸ்கைலாக வெளியே நின்றுட்டுருக்குமோ? இங்கே நான் ஒருத்தர் இருக்கும்போது நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. இருங்கடா, உங்கள் சண்டையை நான் முடிச்சு வைக்கிறேன். ஒரேடியாக முடிச்சிட்றேன். சாவ். அப்போது நான் சிங்கிள்ஸாக 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையும் போட்டு தள்ளுறேன்டா. யாரா நீங்கள்? நான் இங்கே ஒருத்தருக்கும் சண்டை போடுறேன். அடா, இது வேறு இடையில. இந்த ரெட் ஆப்ஷனில் வச்சு நம்ம பிளேடை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். செத்து போய் கிடக்குறானுங்க. ஓகே, மேலே ஏறிடலாம். அவ்வளோதான், அவனுக்கு செத்துறானுங்க. ஓகே, மேலே ஏறுவோம். வால் கிளைம்பு. வாலில் கத்தி வச்சுட்டு புதக்குன்னு ஏற்றிட்டு போவோம். ஏறுறா கிராட்டோஸு. பச்சை கலர் சிங்கிச்சான். பல அது தேறிடுச்சா? ஏறிடுச்சு. திருப்பி சவுத்தில் ஏறணும். ஓகே, ஏறிடலாம். ஏறா கைப்புல. ஏறு. இந்த சீன் தான் கொலை பண்ணுற சீனு. பயங்கரமான சீன்னே சொல்லலாம். ஆடா தம்பி வா. என்னமோ நடக்குது. என்னை விட்டுருங்க. விடமாட்டோம். யாரா அவன் ராக்கெட் விட்டு கொள்கிற மாதிரி கொண்டுட்ருக்கான். ஏய்யா, ஏற்றிடுச்சு. நீங்கள் சத்தா என்ன சாவலான்னு நான் அவனில் போய் கொண்டுட்டு போகிறேன். எங்கடா என்னையே அடிக்கிறீங்க? தப்பிச்சிட்டோம்ல. இந்த வாங்கிக்க, பிளேடு உனக்கே வரட்டும். அவனை போய் அடிச்சிடுச்சு. அவங்கள அடிக்கணுன்றா நல்லா. சாவுங்கடா. அவங்க தூரமாக போயிட்டான். சிங்கிளாக இருக்கணும். சிங்கிளாக தான்டா பிடிக்கணும். சாவுடா, உன் பிளேடு உனக்கே தான்டா வரும். இவங்க எப்போ தான் சாவானுங்க? செத்துட்டானுங்க. புர்ரா, உன்னை அடிக்க கிராப் பண்ணிடும். குத்தி 2ஆக பிச்சு போட்டான். வேறு லெவலு. ஆர்டிஃபேக்ட்ஸ். போன பாட்டில் பார்த்த அதே கார்கன் டை. இது பிடிச்சா நமக்கு ஹெச்பி பார் ஏறும். இங்கே தான் போகணும். அட அங்கே போ. ஆமாம், இங்கே தான் போகணும். கன்ஃபார்ம்டே ஆயிடுச்சு. போகிற ரிப்பீட்டட்லி சர்க்கிள். இந்த கல் எடுத்துகிட்டு பாகுபலி மாதிரி தள்ளிட்டு போனோம். பாகுபலி கிராட்டோஸ் வருகிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கானே. பேசாமல் எடுத்துட்டு அந்த சைடு வந்து தள்ளுவோமா? அந்த சைடே வந்து தள்ளுவோம். கல்ல எங்கேருந்துடா குளிச்சு வரீங்க? இவன் அவன் இல்லை. அவனை பிச்சு போட போனக்கூடாது. பிச்சுட்டோம்ல, போடு. ரத்தம் தெறிக்க பிக்கிறான்ப்பா. சாவு. வாடா உன்னை குத்தி கொலை பண்ணுறேன். இன்னொருத்தன் வந்திருக்கான். சாவு. கைமா பண்ணியாச்சு. கல் துடிக்க வெட்டி போட்டாச்சு. எங்கடா நீ ஆகிக்கிட்டே இருக்க? வாடா, ரவுண்ட் அடிக்கிறான் நம்மளேவே. ஒன்னி நான் ரவுண்டில் பறக்க விட்றேன்டா. செத்துட்டான். இப்போ நம்ம கல்லை தள்ளிட்டு போவோம். இதில் வச்சு தாண்டுற மாதிரி இல்லையே, வேறு எப்படியே? அப்படி போனால் செத்துருவோம். ஒருவேளை அந்த சைடில் போகிற மாதிரி இருக்குமோ? அந்த சைடு தள்ளிட்டு போவோம். தள்ளு. இல்லை, இந்த சைடு ஏறுற மாதிரி இல்லை. ஆமாம், இந்த சைடு ஏறுற மாதிரி இல்லை. சரி, இப்போ ரிவர்ஸ் எடுக்கணும். இந்த கல்லை வச்சுட்டு நான் போடுற பார் இருக்கே. டக்குன்னு எழுறா. பேக் பொசிஷன் சரியில்லையே.
கிராட்டோஸ்னாலே கெத்து தான். ஆனால் இப்படி கல் தள்ள விட்டுட்டானுங்களே. முன்னாடி வந்து தள்ளினா தான் சர்ன்னு போவான். சரி, இந்த இடத்துல இறக்கம் இருக்கும். வர வழியில் ஒரு பட்டன் இருந்தது, அதுவாக தான் இருக்கும். சைட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், எதுவும் இல்லை. ஆமாம், அப்போ அந்த பட்டன் தான். ஆமாம், அந்த பட்டன் தான். மறந்துட்டேன் கேமை, ஏற்கனவே ஒரு டைம் விளாண்டேன். இதுதான். ஓகே, இப்போ கல்லை தள்ளிட்டு வந்தால் போதும். தள்ளு 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 தள்ளுறா கைப்பு. என்ன வேகமாக தள்ளுறான். ஃப்ரண்ட்டில் பட்டனில் லான்ச் பண்ணியாச்சு. கரெக்டாக நிறுத்த வைக்கணுமா? ஓகே, இப்போ காட்டும். காட்டுது. நான் நினச்சதுக்கு சரியாக போச்சு. இதுலேயே தான் தண்ணி ஓடுறதுனால இந்த 0 கேல்குலேட்ரு. ஹோல்டு. நான் சங்கு சக்கரம் மட்டும் சுற்றுவான், அதுக்கெலாம் டைம் இல்லை. ஹெல்த் ரீஸ்டோர் பண்ணிக்கலாமா? வேணாம், ஹெல்த் அப்படியே தான் இருக்குது. எதுக்கு? சாவுங்களா, சத்து தொலை. எங்கடா ஒருத்தர் பின்னாடி போய்க்கினா? அவனை ஃபஸ்ட் அடிக்கணும். இவனை வச்சு கைமா பண்ணுவான். குத்த குத்த மூஞ்சில் குத்து. பார்த்தியா, அவங்களால அடிக்கிறேன்னு ஒன்று இன்னொருத்த வந்து காப்பாற்றுறான். நீங்கள் 3 பேர், நான் ஒத்தாள்றா. உன்னை இன்னைக்கு சாவடிக்க விட மாட்டேன்டா. போடு. அவ்வளோதான், கைமா பண்ணியாச்சு. உன் ஆளை கொண்டுட்டேன், என்ன பண்ணுவேன்? உன்னையும் சேர்த்து கொள்வோண்டா. ஆனால் கிராட்டோஸ் சிங்கிளாக தான்டா வருவான். சிங்கம் கூட மிங்கிலாக போகும், ஆனால் கிராட்டோஸ் என்றைக்குமே மிங்கிலாக போனதா சரித்திரமே இல்லை. இந்த பானைலாம் உடச்சிக்குவோம். இது எது கஷ்டப்பட்டு உடச்சிட்ருக்குன்னா, ரெட் ஆர்ப்ஸை கலெக்ட் பண்ணால் தான் அப்கிரேட் பண்ண முடியும். அதனால தான் நிறையா கலெக்ட் பண்ணோம். 1000 2000ன்னு. அவ்வளோதான். ஓகே, மின்னல் படார் படார்னு விட்டுது. மழை வேறு பயங்கரமாக பெய்யுது. எதுக்கு இந்த மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போகுது. நம்ம ஏரியாவில் தான் பெய்ய மாட்டேங்குது. கேம்லேயாவது போயிட்டுமே. ஹோல்டு. வா வா வா. ஓகே, இறங்கியாச்சு. இந்த சைடு தான் போகணும். இந்த சைடு ரெட் ஆர்ப்ஸ் அதிகமாக எங்கெங்கேயோ வச்சுருப்பானுங்க, அதையும் கண்டுபிடிக்கணும். எடுத்துக்கோ, தூக்கு. ஓகே, செகண்டு. வா வா வா. டாச் பண்ணிட்டு போவோம். டாஜ் ரோல்னு நினைக்கிறேன். உருள்றது ஸ்பீடாக இருக்கும் பாஸ் ஃபைட் அப்போ. என்ன கொகையே ஒரு அமைதியாக இருக்குது. ஆஹா, இதுதானே தேனட்டோஸ் ஏதோ ஒரு பேர். காட் ஆஃப் டெத்து. ஆனால் தான் காட் ஆஃப் டெத்தோட டெம்பிள். ஆமாம், என்னென்னமோ வருது, இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. மார்ட்டலுங்கிறது கிராட்டோஸ் மாதிரியான ஆளுங்க. டொமைன் ஆஃப் டெத் இந்த வழியில் தான் இருக்காமா. இதை இப்போ ஓப்பன் பண்ணோம், ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு அதை நான் காமிச்சிட்றேன். அந்த இடத்துல லைட்டாக பிளிங்க் ஆகுதுல, அந்த இடத்துல தான் போகணும். டெத்து கேட்டு காட் ஆஃப் டெத்துக்கே கடைசியில் நம்ம கிராட்டோஸ் டெத்து கொடுத்துருப்பாரு. அவன் தான் லாஸ்ட்டு பாஸ் ஃபைட்டு. லாஸ்ட்டு பாஸ் வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூவாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நமக்கு எதுக்கு இந்த வேலை? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பர்ட்டா பார்ட் 3 கம்மிங் சூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.